ஹாய் பசங்களா, நீங்கள் டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான் நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன டைமில் இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் ஆல்ரெடி எல்லா கரெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. சப்போஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் உடனே போயிட்டு உங்கள் டிஎன்ஏ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன ஆச்சு செக் பண்ணுங்கள். டெய்லியும் செக் பண்ணிட்டே இருங்க. கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வர வரைக்கும் நீங்கள் செக் பண்ணிருங்க, ஓகேவா? இப்போ அதை நான் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், எல்லாமே ஓகே. இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வரும். அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் என்ன சாய்ஸ்லாம் ஃபில் பண்ணலாம், எந்த மாதிரி காலேஜ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் வரி பண்ண ஆரம்பிச்சிருங்க. அந்த ஒரு கொஸ்டினை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ, ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா இந்த வீடியோ டைட்டில் எப்படி போட்டுங்க பார்த்தீங்கன்னா 80 கட் ஆஃப் வாங்கினா கூட கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே வந்து இருக்குது. இது வந்து 80 கிடையாது, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 80க்கு என்ன, 90க்கு என்ன, 100க்கு 110, 120, 130, 140, 150 வரைக்கும் எல்லாருமே கேட்டிருந்தீங்க. நீங்கள் எந்த பக்கம் யூடியூப்ல வீடியோ பார்த்தாலும் எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 190 மேலே கட் ஆஃப் எடுத்தீங்களா, இந்த காலேஜ்லாம் போகலான்னு சொல்லிட்டு டயர் 1 காலேஜஸ்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த டயர் 1 காலேஜஸ் நீங்கள் போகணுமா, அப்போ எவ்வளோ கட் ஆஃப்னு சொல்லிட்டு 190, 195, 190, 180 கட் ஆஃப் மேலே இருக்கவங்க மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. தவிர்த்து 180 கீழே இருக்கவங்களை பற்றி யாருமே கவலைப்பட மாட்டாங்க. இதனாலே ஒரு பரவலான ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா 180 கீழே வாங்கினா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காது நினைச்சிட்டு இருப்பாங்க. அது உண்மை கிடையாது. அந்த உண்மையை அது வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம கிளியர் கட்டாவே இன்னைக்கு பார்த்துருவோம். அது ப்ரூஃப் கூட நான் உங்களுக்கு வச்சிருக்கேன், ஓகேவா? ரைட். ஸோ இப்போ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மொதல் விஷயம், இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது 80க்கு மேலே நீங்கள் வாங்கியிருந்தாலே உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் சீட் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த 80 அப்படிங்கிறத எதை சொல்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட் இயரோட க்ளோசிங் கட் ஆஃப் வச்சு நான் சொல்கிறேன், ஓகேவா? இந்த வருஷம் அது கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மேபி அதிகமானாலும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் சேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 1 or 2 தான் இருக்கும், ஓகேவா? இப்போ இதுல நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நிறைய பசங்க, சில பேர்லாம் வந்து 170, 160 கட் ஆஃப் வச்சு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காம போனவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி 190 கட் ஆஃப் வச்சு கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைச்சவங்களும் இருக்காங்க. அதுக்கு ரெண்டு பேருக்கு என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங், ஓகேவா? உங்களுக்கு எவ்வளோ சாய்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு ஐடியா இல்லை, அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறது ஐடியா இல்லை. ஸோ அந்த ஐடியா தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், ஓகேவா? ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதை பாருங்க. ஸோ இந்த ஷீட்டை பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதை நான் மெயினாக உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து டிஎன்இஏ போர்ட்டல்லேருந்து எடுத்தது, ஓகேவா? டிஎன்இஏ போர்ட்டலில் ஒவ்வொரு பர்டிகுலர் காலேஜுக்கும் அதுக்கு உண்டான கோர்ஸுக்கும் அந்த கோர்ஸுக்கு உண்டான க்ளோசிங் கட் ஆஃப், அதாவது ஓப்பன் கேட்டகரியில் க்ளோசிங் கட் ஆஃப், பிசி கேட்டகரியில் க்ளோசிங் கட் ஆஃப், பிசிஎம் கேட்டகரியில் க்ளோசிங் கட் ஆஃப், எம்பிசி கேட்டகரியில் க்ளோசிங் கட் ஆஃப், அப்புறம் எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரியில் க்ளோசிங் கட் ஆஃப், அதெல்லாம் பின்கோட் டீடைல்ஸ்லாம் கொடுத்து வச்சிருக்கேன் நான், ஓகேவா? ஒரே நிமிஷம், இது கொஞ்சம் நம்ம பெருசு பண்ணிடலாம், ஓகேவா? ரைட். இப்போ இது காலேஜ் லிஸ்ட், இது எந்த ஊர்ல இருக்குங்கிறது, இது என்ன பர்டிகுலர் கோர்ஸ் இருக்குங்கிறது, அந்த கோர்ஸோட ஓசி ஓப்பன் கேட்டகரியோட க்ளோசிங் கட் ஆஃப், பிசி கேட்டகரியோட க்ளோசிங் கட் ஆஃப், பிசிஎம் கேட்டகரி, எம்பிசி கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி, எஸ்சிஏ கேட்டகரி எல்லாத்துக்கும் வந்துருச்சு, ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்? க்ளோசிங் கட் ஆஃப் எதில் வந்து ஓசி கேட்டகரியில் எது அதிகமாக இருக்குது, எது கம்மியாக இருக்குன்னு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது மூலமா நமக்கு என்ன தெரியும்னா, யாரெல்லாம் அதிக காலேஜ் விரும்புறாங்க. இப்போ டாப் மோஸ்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியல. என்ன டாப் காலேஜ் இருக்கு பாருங்க, யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை சிஜி கேம்பஸ், அதில் இருக்க சிஎஸ்சி கோர்ஸ், எம்எட்ல இருக்க சிஎஸ்சி கோர்ஸ், சிஜியில் இருக்க சிஎஸ்சி கோர்ஸ், அதில் எஸ்எஸ், சிஜிக்கு இருக்க இசிஇ கோர்ஸ், இந்த மாதிரி வந்து டாப் காலேஜஸ் வந்துடும் உங்களுக்கு, ஓகேவா? இப்போ எல்லாருமே டாப் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் யாருமே பாட்டம்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத ஃபோக்கஸே பண்ண மாட்டாங்க. அந்த பாட்டம்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் காட்டுறேன் பாருங்க, ஓகேவா? பாருங்க. அதாவது போன வருஷத்துக்கான ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எந்த காலேஜில், லார்ட் ஜெகநாத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி நாகர்கோயிலில் உள்ள காலேஜில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 79.5. அதாவது போன வருஷம் 79.5 எடுத்து ஒரு பையன் கவர்மெண்ட் சீட் அடிச்சிருக்கான். உங்களுக்குலாம் வாய்ப்பு இருக்குமா இருக்காதா? 80க்கு மேலே நீங்கள் வாங்கினாலே கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன் தான் உங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு. அதாவது எனக்கு வந்து நிறைய பேர் மெசேஜ் அனுப்புனாங்க, சார் எனக்கு ஈசியில் அதுவும் கோயம்புத்தூர்ல இந்த கட் ஆஃப்ல இந்த கேட்டகரி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்னா, அப்போ கோயம்புத்தூர்ல இருக்க காலேஜ் கம்மி, அதுல இருக்க அந்த பர்டிகுலர் இப்போ நீங்க வந்து ஒரு 20 காலேஜ் இருக்குன்னு வச்சுப்போம், ஓகேவா? 20 காலேஜ்லயும் ஒவ்வொரு காலேஜ்லயும் 5 கோர்ஸ் இருக்கும். அப்போ 20 × 5 100 கோர்ஸ் வந்துடும். ஆனா நீங்க ஈஸி தான் போகணுன்னீங்க அப்படின்னா அப்போ 20 கோர்ஸ் தான் மொத்தம் இருக்கும், கரெக்டா? அப்போ அந்த 20 சாய்ஸ்ல உங்களுக்கு எத்தனை சாய்ஸ் இருக்குன்னு நான் சொல்ல முடியும். ஆனா சப்போஸ் அதெல்லாம் நீங்க இல்ல, எனக்கு எந்த ஊர்னாலும் ஓகே, எந்த காலேஜ்னாலும் ஓகே, கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைச்சா மட்டும் போதும்னு நினைக்கிற பசங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், லட்சக்கணக்கான, அதாவது லிட்ரலா
3500 கிட்ட இருக்குது. 3303 காலேஜஸ் கிட்ட இருக்குது. இதுக்கப்புறமா நீங்க கிடைக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருக்கீங்க? இப்படி இல்லவே இல்லை. இப்ப நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன். இப்ப நம்ம மேல போயிட்டே இருக்கோம்ல, ஓகேவா? ஸோ மேல போயிட்டே இருக்க சமயத்துல ஒரு 100 கட் ஆஃப் வாங்கியிருக்கான் ஒரு பையன். அந்த பையனுக்கு எவ்வளவு சாய்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்க பாப்போம். 100 சாய்ஸ் ஓப்பன் கேட்டகரி. இது ரொம்ப இன்னும் என்னன்னா, நான் பண்றது ஓப்பன் கேட்டகரி. கேட்டகரியிலே நீங்க வரல, ஓப்பன் கேட்டகரியில நீங்க ஃபைன் பண்ணாலே உங்களுக்கு இந்த சீட் கிடைச்சிடும். அந்த மாதிரி இருக்குது, ஓகேவா? இப்ப 100ல ஓப்பன் கேட்டகரியில எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஒரு சும்மா கெஸ் பண்ணுங்க, ஓகேவா? கெஸ் பண்ணி கீழே போடுங்க, ஓகேவா? ஓகே, இல்ல ஒரே நிமிஷம். ஸோ 100 கட் ஆஃப் எடுத்தீங்க, உங்களுக்கு எந்த கேட்டகரியிலையும் வரல, ஓகேவா? அப்படி இருக்க பட்சத்துல ஓகே, இது வந்து 3303 ஓகேவா? 2938 ஆல்மோஸ்ட் வந்து 300லேருந்து 400 சாய்ஸஸ் இருக்கு உங்களுக்கு. அதாவது 100 கட் ஆஃப் ஓப்பன் கேட்டகரியில். இதே நீங்க வந்து பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சின்னு வரீங்க அப்படின்னா 400 800 ஆகும், 800 1000 மாறும். அவ்வளோ சாய்ஸஸ் இருக்கு. அப்புறம் யாரு சொல்றா உங்களுக்கு சீட்டு கிடைக்காதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீங்க சாய்ஸ் ஃபில் பண்றதுல தான் இருக்கு, ஓகேவா? ஸோ ஆனா இந்த சாய்ஸ் எது எடுக்கணும், எப்படி ஆர்டர்ல போகணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியாது. அதை சொல்றதுக்கு நான் இருக்கேன், ஓகேவா? நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஃபார்ம் கொடுத்துருந்தேன். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் கொஞ்சம் பேர் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. அவங்கள வச்சு நான் ஒரு லைவ் போக போகிறேன். அந்த லைவ்ல உங்களுக்கு இந்த காலத்தில் நீங்கள் ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எடுத்து நான் உங்களுக்கு தனியாக உங்களுக்கு அனுப்பிட போகிறேன். அந்த லைவ்ல நீங்கள் யாரெல்லாம் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கணும், லைவ் கொஞ்சம் வந்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப் காமிச்சிருவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஓகேவா? சப்போஸ் இது வரைக்கும் யாரும் பண்ணல அப்படின்னா இந்த பர்டிகுலர் தான் உங்களுக்கு சான்ஸ். இந்த சான்ஸ்ல உங்க ஃபார்மை இதுக்கான கீழே இந்த லிங்க் கொடுக்குறேன் நான். ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, உங்களுக்கான சாய்ஸ் உங்களுக்கு தேடி வரும். அதை நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கான கவர்மெண்ட் சீட்டு கன்ஃபார்ம். உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோக்கு வந்து சார் எனக்கு சீட் கிடைச்சதுன்னு சொன்னா கூட எனக்கு ஓகே தான். அப்படி சொன்னீங்க அப்படின்னா மற்ற பசங்களுக்கு தெரியும் எவ்வளவு சீட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ உங்க எல்லாரும் சொல்றேன், இந்த மித்தை பிரேக் பண்ணுவோம். அதாவது 100 இல்ல 180 வாங்கினா தான் கவர்மெண்ட் சீட் கிடைக்குங்கிறது கிடையவே கிடையாது. நீங்க 100க்கு மேல எடுத்தால் 80க்கு மேல எடுத்தாலே உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்கும். ஆனா ப்ராப்பரா சாய்ஸ் ஃபில் பண்ணா மட்டும், ஓகேவா? ஸோ அப்படி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இன்ஜினியர் சீட் கன்ஃபார்ம். கவர்மெண்ட் சீட் இதுல கிடைக்கிறது என்ன பெனிஃபிட் இருக்குன்னு தெரியல உங்களுக்கு. 7.5 ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னா ஃபீஸ் கம்மியாகும். அப்படி இல்லைனாலும் ஃபீஸ் நார்மலாவே கம்மியாக தான் இருக்கும். நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு வருஷத்துக்கு கட்டுற ஃபீஸை வந்து நீங்க 4 வருஷத்துக்கு சேர்த்து கட்டிடலாம். ஸோ அந்த விஷயங்கள்லாம் இருக்கும், அதனால பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வேற என்ன டீட்டெயில் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோ நான் அப்டேட் பண்றேன், ஓகேவா? ஸோ உங்களுக்கு கண்டிப்பா சீட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்புங்க. கீழே இருக்க சாய்ஸ் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கான சாய்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் பசங்களா.